வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் தக்காளி பூண்டு ரசம் தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக இந்த ரசத்தை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த ரசம் 4 பேருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். 400 கிராம் அளவுக்கு 4 தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியையும் சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டேபிள் ஸ்பூன் சீரகம். அளவான தீயில கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். கருகாத அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலே போதும். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், இதை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 8 பல் பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன், இதையும் போட்டு ஒரு 15 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு பெரட்டி விடணும், இல்லைனா சீக்கிரமாக கருகிரும். இப்போ இதில் நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த பொடியையும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து பெரட்டி விட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் பெரட்டி விட்டால் மட்டும் போதும். இப்போ இதில் தக்காளியையும் புளியையும் கரைச்சி வச்சுருந்தோம், இதை ஊற்றிக்கலாம். தக்காளி புளியை 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக தான் இதை சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். ஏற்கனவே தக்காளியையும் புளியையும் வேக வச்சுருந்ததால் பச்சை வாசனை இருக்காது, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். கல்யாண வீட்டு ரசம் மாதிரி அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி பூண்டு ரசத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.